நீங்கள் இப்போ பார்க்குறது பழைய லேப்டாப் மாதிரி இருக்கும். பழைய காலத்தில் வந்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் எல்லா செட்டுக்காரங்க இருக்காங்கள்ல, அதாவது ஸ்பீக்கர்லாம் கட்டுவாங்கள்ல, அவங்கெல்லாம் யூஸ் பண்ண இது தான். இது வந்து அந்த டோர் மூடினா மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னடா இது ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு செக் பண்ணால் அங்கே ஒரு சுவிட்ச் இருக்குதுங்க. அந்த சுவிட்சை நான் அழுத்தும்போது நல்லா சுற்றுது. இதை இப்போ சுவிட்சு தான் அழுத்துறது தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு டெஸ்டர் வச்சு சுவிட்சை அழுத்துறேன். இப்போ அந்த சுவிட்சு விலகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் திரும்ப நின்றுடுச்சு. திரும்ப இப்போ அழுத்துற பாருங்கள், நல்லா பாருங்கள். அழுத்துவேன், அது வந்து நல்லா அந்த சிடி பிளேயர் வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அதை ரீட் பண்ண பாருங்கள், சுவிட்ச் அழுத்தணுன்னு. ஸோ இதுதான் அதோட ஃபங்க்ஷன். நம்ம வந்து இதில் ஒரு டோர் உண்டு. அந்த டோர் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோரில் ஒரு நாப் மாதிரி இருக்கும். அந்த பாருங்கள், சுவிட்ச் அழுத்துறேன். உள்ளே இருக்கா சுவிட்சு தருதுங்களா? அதை அப்படி நம்ம அழுத்தினோன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அழுத்தினா கொஞ்சம் நேரம் ஆகும் ரன் ஆகிறதுக்கு. இப்போ ஒழுங்காக அழுத்தலை, சைடில் போயிடுச்சு. பார்த்திங்களா? அழுத்தினோடனே சுவிட்ச் ஆன் ஆகுது, அது ரன் ஆகுது. அந்த சிடி வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் பழைய சிடி, செம்ம ஸ்பீடில் ரன் ஆகுது பாருங்கள். சரியான ஸ்பீட் ரன் ஆகுது பார்த்திங்களா? பழைய சிடிங்கிறனால இது என்ன ஆகுதுன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இப்போ குச்சி வச்சு அழுத்துற செம்ம ஸ்பீடில் ரன் ஆகுது. ரன் ஆகிட்டே இருக்குதா? பாருங்கள், ரீட் பண்ணதுனால காட்டுதுங்களா? கொஞ்சம் நேரத்தில் எரர் டிஸ்க்குன்னு வந்துடும். ஏன்னா உள்ளே நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அதனால் எரர் டிஸ்க்கு வந்துடுது. ஸோ செம்ம ஸ்பீடில் ரன் ஆகுது, ரன் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். எஸ், சக்ஸஸ். ரன் ஆக முடிக்க போகுது. பாருங்கள், ரீட் காட்டுங்களா? ரீட் பண்ணுது, ஃபுல்லாகவே ரீட் பண்ணுது. ரீட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் அந்த லைட் எடுத்து பாருங்க இருக்குல்ல, ஒரு ரெட் கலர் லைட், அதுதான் அந்த ரீடிங் பண்ணுற அந்த லென்ஸு. ரீட் பண்ணிட்டே இருக்குது. அதில் ஏதோ ப்ராப்ளம் வந்து கடைசியாக எரர் டிஸ்க் அப்படின்னு வந்துடும். பாருங்க, ரீட் எரர் டிஸ்க் வந்துச்சுங்களா?